இன்றைய வசனம் 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கலாம், நேர்மையானவங்களா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், உத்தமமா நடக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக அனுதினமும் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார். பிரியமானவர்களே, அவருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, பதில் தருவார், நிச்சயமாய் தருவார். ஒருவேளை சில காரியங்களிலே ஒருவேளை தாமதம் ஏற்பட்டாலும் கூட அது நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ? இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமான்களா இருக்கிறதுனால, பரிசுத்தமான பிள்ளைங்களா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்களா நீங்க வாழ்றதுனால உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மைக்காக தான் எல்லாம் தாமதிப்பார். ஆனா நிச்சயமாக உங்க வேண்டுதலுக்கு அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நன்மையான காரியங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை நீங்க என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணியிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களோ, அத்தனை விண்ணப்பத்திற்கும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நினைப்பதற்கு மேலாய், நீங்க வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க இல்லையா, நீதிமான்களா இருக்கிறீங்க இல்லையா, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதே போல தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்படியானா ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க அப்படி பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு கூட நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறதுனால, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால, ஒருவேளை உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுனால, உங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதுனால, நீங்க ஒருவேளை என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரவே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களிடத்துல என்ன தவறு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமையான எந்த காரியத்தை நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செஞ்சிருந்தா கூட அதை நீங்க விட்டுருங்க. பிரியமானவர்களே, அதை ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், ஆனா சின்ன சின்ன ஒரு தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதுனால ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். நீங்க அதை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த விஷயத்துல தவறு இருக்குன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த காரியத்தை நீங்க விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாம இருந்தா கூட நீங்க இயேசப்படத்துல கேளுங்க. இயேசப்பா, என்னிடத்துல என்ன தீமை இருக்கிறது, எனக்கு நீங்க உணர்த்துங்க, நான் தெரியாம ஒருவேளை நான் உணராம இருக்கிறேன், எனக்கு நீங்க அதை உணர்த்துங்க, நான் அதை விட்டுறேன்னு சொல்லி நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் பாவத்தை உணர்த்துவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் தந்து அவருடைய முகம் விரோதமா இல்லாதபடிக்கு உங்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களை நீங்கள் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய ஜெபத்தையும் அலட்சியம் பண்ணாதபடிக்கு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் இயேசப்பா பதில் தந்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். யாரையும் அவர் தீமையாக நினைக்க மாட்டார். எந்த பிள்ளையும் அவர் அணைத்துக் கொள்கிற தேவன். நிச்சயமாக ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த பாவியானாலும் கர்த்தர் புறம்பே தள்ளவே மாட்டார். உங்களை அணைத்துக் கொள்வார், உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை உயர்த்துவதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருவாராக. ஆமென்.